சிறுமலர் மடம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ராணிப்பேட்டை 75ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா சிறப்பு நிகழ்ச்சிகள். பல வண்ணங்கள், வடிவங்கள், உணர்வுகள், மொழிகள் பல உள்ளன எனினும் அனைத்து இந்தியர்களும் ஒன்றிணைந்து கொண்டாடும் சிறப்புக்குரிய நாளாம் 75ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவினை கொண்டாடும் இந்நன்னாளில் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். நடத்திய போராட்டங்கள் பசிக்கவே இல்லை, வாங்கிய தடியடிகள் வலிக்கவே இல்லை, சிந்திய இரத்தத்தை உணரவே இல்லை, இழந்த வீரர்களை மறக்கவும் இல்லை. இத்தகு வீர மறவர்களை நெஞ்சில் நிறுத்தி போற்றிடும் இச்சுதந்திர தின நன்னாளில் விழாவிற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் இறை பிரசன்னத்தில் இணைந்து ஜெபிப்போம். தமிழால் உன் புகழ் பாடி தேவா நாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோர் சென்றாலும் வழி காட்டும் மொழியானவா. உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோர் சென்றாலும் வழி காட்டும் மொழியானவா. நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே, நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே. நாதா உன் புகழ் பாடுவேன், என்னை நாளெல்லாம் நீ ஆளுவாய். தமிழால் உன் புகழ் பாடி தேவா நாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே இறைவா, இந்த அருமையான காலை பொழுதை கொடுத்த மேலான கிருபைக்கு நன்றி கூறுகிறோம். அந்நிய நாட்டின் அடிமை தலையிலிருந்து பாரத நாட்டின் விடுதலை பறவைகளாய் சிறகடித்து பறந்து தெரியும் இந்திய தாயின் மக்களாகிய எங்களுக்கு எங்கள் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை போற்றி கொண்டாட வாய்ப்பளித்த இறைவா, உமக்கு எங்களின் கோடான கோடி நன்றியினை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இந்நாள் எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு பொன்னாளாக கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தகப்பனே, தாயின் மடியில் தவழும் ஒரு குழந்தையைப் போல எங்கள் ஒவ்வொருவரையும் பேணி காத்து வருகிற உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டு உழைத்த எம் தலைவர்களின் தியாகங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அவர்களைப் போல எங்கள் நாட்டை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் என்றென்றைக்கும் மக்களின் பாதுகாவலர்களாக இருக்க உதவி அருளும். இவர்கள் வகுக்கும் திட்டங்கள் அனைத்தும் மக்களின் நலனுக்காகவும் மக்களை வைத்து பிழைப்பை நடத்தாமல் மக்களுக்காக தாங்கள் என்ற உணர்வோடு செயல்பட வரம் தாரும். நன்றியின் நாயகனே இறைவா, எம் பள்ளியின் வளாகத்தை பட்டாம்பூச்சியை போல வளம் வரும் எம் பள்ளி மாணவிகள் பெரும் தொற்றின் காரணமாக வீட்டில் அடைபட்டு கிடந்தாலும் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் காத்து வருகின்றீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன இறைவா, இந்த நிறுவனத்தில் பணிபுரியும் ஒவ்வொரு அருட்சகோதரியையும் தாயின் கருவறையில் இருக்கும் போதே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். உமக்காக அவர்களை திருநிலைப்படுத்தியிருக்கிறீர். உம் மீட்பின் செயலுக்காக அரும்பணியாற்றி கொண்டிருக்கும் அவர்கள் என்றென்றைக்கும் ஒளி வீசும் தீபங்களாய் ஒளி வீச செய்கின்றீர். அதற்காக நன்றிகள் பல.
கடந்த 1.5 வருடங்களாக உலக மக்கள் அனைவரும் பெரும் தொற்றான கொரோனா வைரஸ் எனும் நோயால் பாதிக்கப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். பல கோடி மக்களையும் நாங்கள் இழந்திருக்கின்றோம். எங்களின் தலை சிறந்த மருத்துவராகவும் மருந்தாகவும் இருப்பவர் நீர்தானே இறைவா. உம் வல்லமையை வெளிப்படுத்தி இந்த பெரும் தொற்றிலிருந்து எங்களை காப்பாற்றி தனிநபர் வாழ்வையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்ல கிருபை புரிந்தருளும். மீண்டுமாய் இந்த உலகமும் இந்த தேசமும் புத்துயிர் பெற்று இயல்பு நிலைக்கு திரும்ப கிருபை தாரும். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். வாசலுக்கு அழகூட்டுவது கோலம், விழாவிற்கு அழகூட்டுவது முன்னுரை. எம் பள்ளிக்கு அழகூட்டுவது எம் பாசமிகு தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய அருட்சகோதரி மேரி குயின் அவர்கள் அன்னாரை 75வது சுதந்திர தின விழாவிற்கு தங்கள் பொன்னான வார்த்தைகளால் முன்னுரை ஆற்றும்படி அன்போடு அழைக்கின்றேன். Good morning, students. Greetings of 75th year of Independence Day to all my dear staff, students, parents, PTA members, benefactors and well-wishers. Today we have come a long way in the path of free India. We have proved ourselves worthy of freedom. We are considered as the largest democracy in the world. How proud we were when Neeraj Chopra made our national flag flutter and Jana Gana Mana played at the background of Tokyo. We are proud of it and feel very happy about all these positive aspects. But are we blind to the black clouds surrounding us? Are we very successful in using our freedom in the right manner? If so, why should there be so many bomb blasts, killings, terrorism, exploitation, oppression and discrimination? Well, my dear friends, what can as a student do at this juncture? Should we go and catch the terrorists? Should we fight against the corrupted people? Or should we take over the country into our hands by waging another war for freedom? No, we are not expected to do all these things. We must keep observing these things around us. We will have our own day. Before that, let us do our duty of preparing ourselves to be well-educated citizens of tomorrow. Let us do our duty sincerely and study hard to achieve our goal. Today we require youngsters with a lot of knowledge and energy. Illiteracy is the first enemy of our democratic nation. Let us get rid of this illiteracy and take our mother country India to a bright future. Jai Hind. சிறப்பாக முன்னுரை வழங்கிய எம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வந்தாரை வரவேற்று வாழ வைப்பதில் சிறப்புமிக்க நாடு நம் பாரத தாய் திருநாடு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த நம் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இவ்வேளையில் நம் அனைவரையும் வரவேற்க வருகிறார் நம் அருட்சகோதரி சாந்தி ஆசிரியை அவர்கள். Good morning everyone, honorable headmistress, respected teachers and my dear students. It is an honor for me to stand here today and welcome you all to the celebration of our 75th year of independence. So today we have gathered here to celebrate their courage and brave actions that have led us to this day. This feeling of patriotism for our country binds us as citizens, and we must cherish this unseen thread of love. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. And it is a day of pride and joy for every citizen of the country. With these words of admiration, I welcome you all to this celebration.
வரவேற்புரை வழங்கிய எம் அருட்சகோதரி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தியில் சிறந்த நாடு நம் பாருக்குள்ளே நல்ல நாடு. 80 கோடி பிள்ளைகள் பெற்ற மங்கள தாயாக விளங்கி கொண்டிருக்கும் பாரத தாயை வாழ்த்தி பாட வருகின்றனர் நம் ஆசிரிய பெருமக்கள். சரி சனி சனி பதனி சா, சரி சனி சனி பதனி சா, சரிகா ரிகபா தபதா தபதா, சரிகா ரிகபா தபதா தபதா. ஜெயதி ஜெயதி பாரத மாதா குலமாதா, 80 கோடி பிள்ளைகள் பெற்ற மங்கள தாய் நீயே. வாழ்க வாழ்க வளர்க. ஜெயதி ஜெயதி பாரத மாதா குலமாதா, 80 கோடி பிள்ளைகள் பெற்ற மங்கள தாய் நீயே. வாழ்க வாழ்க வளர்க. வெவ்வேறு ஜாதிகள் இங்கெதற்கு, ஒவ்வொரு ஜாதியும் கிளையதற்கு. சண்டையும் பூசலும் வந்தாலே சமத்துவம் பறந்திடும் தன்னாலே. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் தான், எல்லோரும் எல்லாருக்கும் சொந்தம்தான். பாரதம் என்பது ஓர் வீடு, பிரிவினை என்பது கூடாது. வாழ்க வாழ்க வளர்க. வாழ்க வாழ்க வளர்க. மாமலை இமயம் நம் வானம், அலைக்கடல் குமரியும் நம் பாதம். காவிரி கங்கையும் ஒன்றேதான், இணைவது என்றும் நன்றேதான். 1000 மொழிகள் பேசுகிறோம், ஆயினும் பாசத்தில் சேருகிறோம். தியாகத்தில் வந்தது நம் நாடு, உலகத்தில் ஏது இதற்கீடு. வாழ்க வாழ்க வளர்க. வாழ்க வாழ்க வளர்க. ஜெயதி ஜெயதி பாரத மாதா குலமாதா, 80 கோடி பிள்ளைகள் பெற்ற மங்கள தாய் நீயே. வாழ்க வாழ்க வளர்க. வாழ்க வாழ்க வளர்க. சண்டையும் பூசலும் இன்றி ஒற்றுமையுடன் வாழ்வோம் என்று பாடலின் வழியாக நற்கருத்துக்களை எடுத்துரைத்த எம் ஆசிரிய பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 75வது சுதந்திர தின விழாவினை பற்றி ஆங்கில மொழியில் சிறப்புரை ஆற்ற வருகிறார் நம் பள்ளி மாணவி எஸ் இளையபாரதி. Good morning everyone. Today we all are here to acknowledge our privilege of being born in a free India and celebrate the 75th Independence Day of our country. Today we are fortunate to live in one due to the vision and sacrifice of our freedom fighters. Independence Day is like the birthday of our country. It is the day when India got its freedom from 200 years of British rule. It was a hard and a long non-violent struggle in which many freedom fighters and great men strive their whole life only for getting freedom from the 200 years of slavery. Names like Bhagat Singh, Chandrasekhar Azad, Sukhdev, Mahatma Gandhi, Rani Lakshmibai, Jawaharlal Nehru, Netaji Subhash Chandra Bose lost their lives and fighting for their land. Freedom of mind is the real freedom. Freedom of mind is the real freedom. We are all well aware with the struggles of Mahatma Gandhi ji, who taught us that every fight, violence is not demanded. Some conflicts could be acquired by non-violence. Students are given examples of these freedom fighters and are made to acquire that if they want to achieve something in life, it needs lot of sacrifice, hard work and patience. We should all be proud to be an Indian. We should admire our fortune to have been born in a land of independent India. We are so lucky to have been given a land of peace and happiness by our forefathers, where we can sleep all night without fear. Nonetheless, one day is not enough to think that all deeds made out by our freedom fighters. They should perpetually be in our memories and held as a source of divine guidance. As a nation, we need good leaders,
leaders whom we all can trust. The kind of leaders and always put public interest so that the earnings and aspirations of the commoners can be realized. This is my message to all as we mark this year Independence Day anniversary. May the Indian tricolor always fly high. Celebrate the freedom, celebrate the Independence Day. Independence Day reminds us to be loyal and truthful to our nation and serve it with all heart. Independence Day reminds us to be loyal and truthful to our nation and serve it with all heart. Jai Hind. Thank you. சிறப்புரை ஆற்றிய நம் மாணவிக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வீண் போகவில்லை போராட்டங்கள், சிந்திய இரத்தமும் போர்க்கள புழுதியும், எடுத்த திலகமாய் இட்டுக்கொள்ள பெறப்பட்டது சுதந்திரம், வென்றது இந்திய தேசிய ஒற்றுமை என்று வீர முழக்கத்துடன் கவிதை வழங்க வருகின்றனர் நம் பள்ளி மாணவிகள். முதலாவதாக கவிதை கூற வருபவர் எம் சந்தியா, 11ஆம் வகுப்பு, சி டேஷ். அண்ணல் காந்தியடிகளை பற்றி. அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் என் உரிமை. நம்மை அடிமைப்படுத்தியவனை அஹிம்சையால் வென்று நின்றோம். நம்மை அடிமைப்படுத்தியவனை அஹிம்சையால் வென்று நின்றோம். நம்மை ஆளுமை செய்தவனை ஒற்றுமையால் விரட்டி அடித்தோம். விடியலை நோக்கி நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றோம். நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றோம். தந்திரம் செய்யவில்லை, மந்திரம் செய்யவில்லை. தரித்திரம் துளைத்தோமடி, சரித்திரம் படைத்தோமடி. கத்திவால் படையை விட்டோம், சத்தியம் படையளித்தோம். காந்தியின் வழியில் சென்றோம், யுத்தத்தில் வென்றோம். காந்தியும் சாகவில்லை, சத்தியமும் தோத்ததில்லை. காந்தியும் சாகவில்லை, சத்தியமும் தோத்ததில்லை. எத்தனை ஆண்டு போனாலும் சுதந்திரம் மறப்பதில்லை. பாரதம் எங்கள் தேசம், வீரர்கள் காக்கும் தேசம். விடுதலை எங்கள் மனதில், வெற்றியே என்றும் கையில். உரிமை குரல் கொடுத்து இன்னுயிர் நீட்ட, மண்ணுயிர் காத்த வீர தியாகிகள் இருக்கும் வரை சுதந்திர தின நாளில் கொடியேற்றி நாம் மகிழ்வோம். மீண்டும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். இரண்டாவதாக பி கார்த்திகா, 11th பி டேஷ். விருது பட்டியில் பிறந்த விலையில்லா வைரமே, சிவகாமி அம்மையாரின் மடியில் மலர்ந்த மாணிக்கமே, தரணியை தடைக்க செய்த தங்கமே, என்னமோ உயர்வு எளிமையான வாழ்வு, என்னமோ உயர்வு எளிமையான வாழ்வு. கல்வி அறிவு குறைவு, ஆனால் நீ காலொன்றாத துறையோ குறைவு. பண்ணை நிறமோ உமக்கில்லை, பாரினையே படிக்க வைத்த படிக்காத மேதையல்லவா நீ. தொடங்கினாய் தொடக்கப்பள்ளி பல, தோன்றினாய் புகழோடு தோற்று போனாய் தன்னலத்தில். கூட்டினாய் பள்ளி வேலை நாட்களை, குறைத்தாய் தஞ்சை பண்ணையால் சாகுபடி விழக்காட்டை. அன்னமிட்டாய் தாயாய் கருணை கொண்டாய் காந்தியவாதியாய், அன்னமிட்டாய் தாயாய் கருணை கொண்டாய் காந்தியவாதியாய். கர்ம வீரனாய் கண்ணியவனானாய், சத்தியமூர்த்தியின் தளபதியாய், நெப்போலியனின் மாணவனாய் வாழ்ந்தாய் நீ. சுட்டெரிக்கும் சூரியனும் சுழலும் பூமி பந்தும் உள்ளவரை உம் புகழ் பாட மறவாது ஐயா. சுட்டெரிக்கும் சூரியனும் சுழலும் பூமி பந்தும் உள்ளவரை உம் புகழ் பாட மறவாது ஐயா. தமிழ் மூன்றெழுத்து, உயிர் மூன்றெழுத்து, என் உயிரே தமிழெழுத்து. அந்த தமிழெழுத்தில் நன்றி என்ற மூன்றெழுத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூன்றாவதாக வருபவர் இ விந்தியா, 11th சி டேஷ். பாரதி தாயின் அவதாரமே, பாட்டுக்கு நீதான் ஆதாரமே, விடுதலைக்கு வித்திட்ட வித்தகரே, விமர்சனம் இல்லாத உத்தமரே, புரட்சி கருத்துகளில் உண்டாக்கினார், புதுமை பெண்களில் உருவாக்கினார். நாடு செல்கிய பாடிய நந்தவனமே, செந்தமிழில் சிம்மாசனமே, இளைஞர் எழுச்சிய நாயகரே, உணர்ச்சி பொங்கும் கவிதைக்கு உரிமையானவரே, நாடு வளராட்சியும் பெருமையோடு வாழ்ந்த வான் நிலாவே, பாரதம் போற்றும் பாரதியே, பாட்டுக்கு ஒரு புலவன் நீதானே. எண்ணற்ற மாற்றங்களை என் உள்ளம் சந்தித்த போதிலும், எத்தனையோ விஷயங்களை மறந்த போதிலும் கூட மறக்காத ஓர் உணர்வு இந்த கொரோனா கலந்த உணர்வு. தொற்று நோயை பற்றி விழிப்புணர்வு கூற வருகிறார் நம் மாணவி துளசி. அனைவருக்கும் வணக்கம். 19ஆம் நூற்றாண்டின் கணக்கெடுப்பின்படி பார்த்தால் ஸ்பானிஷ் ஃப்ளூ, ஹாங்காங் ஃப்ளூ, எய்ட்ஸ், சார்ஸ், எபோலா, மார்ஸ் போன்ற நோய்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் மனித வாழ்வை புரட்டி போட்ட பெருந்தொற்று கொரோனா. இனி நம் தேசம் நோயின்றி வாழ அரசாங்கம் சொல்லும் நெறிமுறைகளை பின்பற்றி விழிப்புணர்வுடன் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வீதியெங்கும் சுதந்திர காற்று, வானெங்கும் சுதந்திர மேகங்கள். இதழில் சுதந்திர வார்த்தைகளுடன் நன்றியுரையாற்ற வருகின்றார் நம் பாசமிகு உதவி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அன்னம்மாள் ராணி அவர்கள். Blessed is the nation whose God is the Lord. With freedom in our minds, faith in our words, pride in our souls, we salute our great nation on its Independence Day. I hope you all feel grateful for the freedom and are proud of the nations you were born to. I am privileged here to deliver the word of thanks on behalf of correspondent, headmistress, and staff of Little Flower Convent Girls Higher Secondary School. Independence Day evokes in us the feelings of nationalism and brotherhood. Thousands lay down their lives so that our country breathes freedom this day. We never forget their sacrifice. So, on every 15th of August, we pay tribute to the ones who fought for it. While we celebrate the 75th Independence Day, COVID-19 is dominating us. APJ Abdul Kalam says, "Fear has no place in this world. Only strength respects strength." Let us be brave citizens of India to fight against the COVID-19 chain and break it and set ourselves free. This day teaches us the importance of patriotism and strengthens our unity irrespective of any differences. So, I bow my head in gratitude to the Almighty, who is the unifying force of our nation and is omnipresent. All birds take shelter for rain, but eagle avoids rain by flying above the clouds. A motivated person who strives to take the institution to soar high is our headmistress. She is the backbone of our success. Thank you, respected sister Mary Queen, for being our motivation and inspiration. All the citizens of India, we are proud of its golden past. At the same time, we need to work to make our present and the future better than the past. I appreciate our beloved teachers, in particular, who took active part and worked hard to create patriotism in students. It is you who have guided, molded, and brought out their talents. On behalf of the management, I thank you, teachers. Thank you, students, for your wonderful performance, highlighting the need to be responsible leaders and patriots of our country. Students, you all like our former president, APJ Abdul Kalam. He tells, "The essence of happy life and peaceful society lies in one sentence: what can I give?" Through this program, you have given the awareness of characteristics of good leaders and the feel of patriotism. Keep giving attention to the same. Follow the path of freedom fighters. Mold yourselves and give yourself as good leaders to the future society. Our special thanks goes to non-teaching staff who work behind the screen. This event wouldn't be successful without you. I thank everyone who organized and exhibited this program. My special thanks to those who are watching this program online. Thank you, one and all. நன்றியுரையாற்றிய உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.